மூலிகை அரசி விளாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூலிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டங்கத்திரி. இந்த கண்டங்கத்திரியை நான் பறிக்கும்போதோ இல்லை அந்த செடியில் இருக்கும்போதோ இதை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இதை போடணும், வீடியோ போடணுங்கிற இது எனக்கு அப்போ இல்லை. சரி, இது பூரா பறித்து போட்டுருவோம், நீ மழை காலம் வந்துருச்சு, நீ பறித்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிட்டேன். இன்னும் பாருங்கள், இந்த டவ்வு நிறைய அமுக்கி அட்டையை வச்சு இடித்து போட்டிருக்கேன். நிறைய இருக்குது, இதில் விதைகள் நிறையா இருக்குது. இப்போ நான் குழம்புக்காக இந்த விதையை கொஞ்சம் பறிச்சிட்டு குழம்பு வைக்க போகிறேன். இது இந்த சளிகளுக்கு ரொம்ப நல்ல மருந்து. அதனால் இதை மட்டும் இந்த பழங்களை காய போட்டு எடுத்து வச்சிட போகிறேன். இது சளியோ பல்வலியோ வந்துச்சுன்னா இதை பயன்படுத்திக்கிடலாம். அதனால் இந்த விதைகளை எடுத்து வைக்க போகிறேன். இந்த விதைகளை பூரா கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு ஃபுல்லாக காய வச்சு, எப்படி காய வைக்கிறதுனா கொஞ்சம் கீரையிட்டு உப்பு போட்டு கொஞ்சம் அவிச்சு காய வச்சிட்டோம்னா பொரிச்சிக்கிடலாம். ஏன்னா பருப்பு குழம்புகளுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த வீடியோவை கண்டங்கத்திரி செடியாக இருக்கும்போது போடலை. இருந்தாலும் உங்கள் எல்லாருக்கும் கண்டங்கத்திரி செடி தெரியும். ஆனால் இவ்வளோ இருக்குமாங்கிறத நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. பாருங்கள், இவ்வளோ கண்டங்கத்திரி ஃபுல்லாக விதை தான். இதுக்குள்ளே பார்த்தா விதையெல்லாம் நிறையா இருக்கும். அடுத்த வீடியோ அப்படி எடுக்கிற மாதிரி இருந்தோம்னா நிச்சயமாக எவ்வளோ விதை சேகரிச்சுங்கிறத பார்த்துக்கிடுவோம். இதை தூரப்படவும் எனக்கு மனசு இல்லை. இது ஒரு மருந்து இல்லையா? சரி, இந்த மூலிகை அரசி விளாக் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.